திருப்பாடல்கள் 62:12 என் தலைவரே, பேரன்பு உம்முடையது, ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயலுக்கேற்ப நீரே கைமாறு அளிக்கின்றீர் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பேரன்பு தான் உண்மையானது. மனிதர்களுடைய அன்பு மாயம் உடையது, நம்பத்தகுந்ததல்ல. ஆகவே ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 149:4 ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். இதில் ஆண்டவர் மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல, அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:18 சில வசனங்கள். காண்பவற்றை அல்ல, காணாதவற்றை நோக்கியே நாம் வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியுமென்றோ. இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாக இருக்க மாட்டோம். ஆக நம்முடைய உடலாகிய இந்த கூடாரம் நம்முடைய உடலை தான் கூடாரம் என்று சொல்கிறார். அது அழிந்து போனாலும் அழிந்து போகாத கூடாரம் நமக்கு விண்ணுலகத்தில் ஆண்டவர் தயார் செய்து வைக்கிறார் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 94:11 மானிடரின் எண்ணங்கள் வீணானவை, ஆண்டவர் இதனை அறிவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய எண்ணங்கள் வீணானவை. கடவுள் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான் கட்டளையாகிறது என்றும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாடல்கள் 60:11-12 வசனங்கள். எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் தரும் உதவியோ வீண் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் எதிரிகள் என்பது நமக்கு வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நேரிடுகிற துன்பம், துயரம், வேதனையை கொண்டு வருகிற பிசாசானவன் தான் நமக்கு எதிரி. சாத்தானானவன் நமக்கு எதிரி. நம் எதிரிகளை அவர் மிதித்து போடுவார் என்று நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இது விளங்குகின்றது. உரையாளர் 7:29 நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மை உள்ளவராகவே படைத்தார், ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே.
ஆகவே கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது மனிதன் சுத்தமுள்ளவனாகத்தான் இருக்கிறான். அவன் வளரும் காலகட்டத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளுக்கு தக்க அவன் மாற்றம் அடைகிறான். ஆகவே மனிதர் தேடிக்கொண்டவைதான் அவைகளெல்லாம் என்று கடவுள் சொல்கிறார். ஆகவே மனிதனை பற்றி இவ்வாறு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பரலோகத்தில் நித்திய வீடு ஆயத்தப்படுத்துகிறபடியாலே அதற்கு தகுதியாக நாம் இருக்க கடவுளை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமென்.